அம்மா என்ன? என்னோட ஆரஞ்சு கலர் கிளிப்பு நேத்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல இருந்ததே, அது பாத்தியா? ஷெல்ஃப்ல உன் பிங்க் கலர் Dress கிட்ட வச்சிருக்கேன் பாரு. தேங்க் யூ. வைஷு, என்னம்மா? இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட சொன்னேன், மறந்துட்டியா? லீவ் எல்லாம் போட முடியாதும்மா, முக்கியமான வேலை இருக்கு. சார் கத்துவாரு. இன்னைக்கு விக்ரம் நம்ம வீட்டுக்கு வராராம். அவரு வரும்போது நீ வீட்ல இருக்கணுமா வேண்டாமாங்கிறது உன் இஷ்டம். அம்மா, என்னம்மா சொல்ற? விக்ரம் நம்ம வீட்டுக்கு வராரா? ஆமா, ஃபாரின்ல இருந்து நேத்தே வந்துட்டாராம். நமக்கும் சொல்லி இருந்தா ரிசீவ் பண்ண நாமளே போயிருந்திருக்கலாமே. ஒரு சஸ்பென்ஸா இருக்கட்டுமேன்னு சொல்லலையா. காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்துடுறாரா. ஸ்பெஷலா ஏதாவது பண்ணிருக்கியா? எல்லாம் ரெடி. நீ தான் இருக்க மாட்டேன்னு சொல்ற. ஏய், எங்க போற? செல்போன் மேல இருக்கு. எம்டிக்கு போன் போட்டு பெர்மிஷன் கேக்குறேன். ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்ன. விக்ரம் நம்ம வீட்டுக்கு வரதை விட வேற எதுவும் முக்கியம் இல்ல. நல்ல பொண்ணு. கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. ஓகே சார். அம்மா, நீ சாரி கட்டிக்கிட்டு தான் வரணும். அதுவும் நல்ல சாரியா கட்டிக்கணும். போய் கட்டிக்கிட்டு கூப்பிடு, நான் வந்து பாக்குறேன். எனக்கு சாரி பிடிக்கலனா மறுபடியும் வந்து மாத்த சொல்லுவேன். போ. பரவாயில்லடி, போமா, நான் சொல்றேன்ல. போ. ஐயோ, போமா. விடுடி. ஐயோ, நான் மாத்திர விடு. ஏய், கதவு திறடி. ஏய் ஏய், கதவு திறடி. சொல்றேன்ல, கதவு திறடி. நோ வே. சீக்கிரமா சாரிய கட்டு. ஏய், காலிங் பெல் அடிக்குது, யாருன்னு பாரு. அம்மா, விக்ரமா இருந்தா என்ன பண்றது? போ, நீ போய் முதல் கதவு திறடி, நான் வரேன். ஓகே. ஏய் வைஷு, என்னம்மா? இந்த கதவை திறந்து விட்டுட்டு போடி. நீ சாரிய கட்டிக்கிட்டு அதுக்குள்ள நான் வரேன். ஷோ கடவுளே. யாரு? அன்னலட்சுமிங்கிறது எங்க அம்மாதான். நீங்க யாரு? சொல்றேன். இது உங்க சொந்த வீடா? ஆமா. வைஷு, கதவை திற. மேல யாரோ கதவு தட்டுறாங்க போல இருக்கு. எங்க அம்மாதான். ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டேன். போய் திறந்து விட்டுட்டு வரேன், இருங்க. வைசாலி, ஒரு நிமிஷம். என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயத்த பேசிட்டு போயிடுறேன். என்கிட்ட பேச வந்தீங்களா? ஆமா. என்ன பேசணும்? விக்ரம்னு ஒருத்தரை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உங்க அம்மா முடிவு பண்ணிருக்காங்கல்ல. ஆமா. அவனை நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஏ? அவன் நல்லவன் இல்லை, உனக்கு பொருத்தமானவனும் இல்லை. அவன் உன்கிட்ட போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்க பாக்குறான். நீங்க யாரு? இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? நல்ல விஷயத்த யார் சொல்றாங்கிறது முக்கியம் இல்லை, அதுல இருக்கிற நன்மையை மட்டும் நீ எடுத்துக்க, அது போதும். நீங்க யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க. விக்ரம பத்தி நீங்க தப்பா சொல்றத நான் எப்படி நம்புவேன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? விக்ரம் ஃபாரின்ல பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிட்டு இருந்ததா அவங்க அப்பா சொன்னார்ல. ஆமா. நேத்து ஃபாரின்ல இருந்து இந்தியா வந்திருக்கிறதா சொன்னாரா? ஆமா. இப்ப பாரு. ஹலோ விக்ரம் தம்பி, வணக்கம். நான் தான் அம்புலிநாதன் பேசுறேன். ஐயா வணக்கம். எங்க ஊர் போய் சேர்ந்துட்டீங்களா? இன்னும் இல்லைங்க தம்பி,
ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதால நான் இங்க தான் இருக்கிறேன். அப்படியா? அப்ப வீட்டுக்கு வந்திருக்கலாமே. வேணாம் தம்பி. ஏன்? நீங்களும் நானும் நேத்து ஒரே நேரத்துல ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனோம் இல்லையா? ஆமா. நம்ம 2 பேரையும் மறுபடியும் யாராவது பார்த்து ஏதாவது பேசிட்டா நல்லா இருக்காதுல்ல? அதுவும் சரிதான். அதனால வரலையா? ஆமா தம்பி. இப்ப நான் எதுக்காக ஃபோன் பண்ணேன்னா, நீ கொடுத்த நம்பரை சேவ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிக்கலாமேன்னு தான். இதுதான் என் நம்பரு. எப்பவும் மாறாது. ஓகே தம்பி, வச்சிடறேன். ஓகேண்ணே. ஓகே, பை. நல்லது. பாத்தியாமா, இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். நான் வரட்டுமாமா? ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப வந்துடுறேன். அம்மா கீழே வாமா. ஏய், எவ்வளவு நேரம் அடி கதவு தட்டுறது? நீ முதல்ல கீழே வாமா. சாரி நல்லா இருக்கான்னு சொல்லவே இல்லையே. சாரியே வேண்டாம், நீ வா முதல்ல. நீ முதல்ல கீழே வந்து அந்த ஆளு சொல்றத கொஞ்சம் கேளு. எந்த ஆளு? கீழே வாமா, தெரியும். வாமா வாமா, வா வாமா. அந்த ஆளு எங்க போயிட்டா? ஹலோ. ஹாய். ஹாய். யாரு? என் பேரு அரவிந்த். ஓகே. எங்க அப்பா விஸ்வநாத். ஓகே. பெரிய பிசினஸ்மேன். ஓகே. சோ வாட்? என்ன ரொம்ப செல்லமா வளர்த்திருக்காரு. அதுக்கு? நான் இது வரைக்கும் என் அப்பா கிட்ட எனக்குன்னு எதுவும் கேட்டதில்ல. ஐ திங்க் நீங்க வேற யாருக்கோ சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. நோ, நான் கரெக்டான ஆளுகிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அப்படியா? எஸ் பிரீத்தி. என்ன உங்களுக்கு தெரியுமா அரவிந்த்? நல்லா தெரியும். நம்ம மீட் பண்ணிருக்கோமா? நான் உங்களை மீட் பண்ணிருக்கேன். நீங்க என்ன கவனிக்கவே இல்ல. இட்ஸ் ஓகே. எதுக்காக ஃபோன் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். வாட்? நான் உங்களை எதுவும் தப்பா கேட்கலையே. நான் போனை வச்சிடுறேன். பை. ஒரு நிமிஷம். நீங்க இப்ப போனை வச்சிட்டீங்கன்னா என் சாவுக்கு நீங்க தான் காரணம்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் தற்கொலை பண்ணிக்குவேன். வாட்? ஆர் யூ கிடிங் மீ? ஐ அம் சீரியஸ் பிரீத்தி. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. உங்க பின்னாடி சுத்தல. ஐ லவ் யூன்னு சொல்லல. நீங்க எனக்கு மனைவியா வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால கேக்குறேன். ஹே, லிசன். ஐ அம் ஆல்ரெடி என்கேஜ்ட். ஐ நோ. பட் அவனை விட நான் பணக்காரன். அதுக்கு? நீ அவன் கூட வாழ்றதை விட என் கூட இருந்தா இன்னும் நல்லா இருப்ப. ஹே யூ. நீ என்ன சீப்பா பேசுற? நோ, பிராக்டிகலா பேசுறேன். ஷல் வி மீட் ஒன்ஸ்? நோ வே. எனக்கு இந்த பணக்காரத்தனமா இருக்கிற உன்னுடைய இந்த அகங்காரத்தை எனக்கு பிடிக்கல. ஐ ஹேட் யூ. போனை கட் பண்ணிட்டாரா? ஆமா சார். பேசின வரைக்கும் என்ன தோணுது? அவ நல்ல பொண்ணுன்னு தோணுது சார். எப்படி? நல்ல பொண்ணா இருக்கிறதுனால தான் அவ பணத்துக்கு மசியல. அவளுக்கு இப்போ பணக்காரங்க தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு பணக்கார வீட்டு பையன் அவளுக்கு லவ்வரா இருக்கான். அதே பணக்கார வீட்டு பையன் இவளுக்கு பணம் தேவைப்படுறப்ப ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்க, அப்போ பணத்தை தர இன்னொரு பணக்காரன் அவளுக்கு தேவைப்படுவான். புரியுதா? புரியல சார். என் கூட தானே இருப்ப, கொஞ்சம் கொஞ்சமா புரியும். ஹலோ. பேசுறது யாரு? பிரீத்தியா? ஆமா. நான் ஏசிபி சண்முக சுந்தரம் பேசுறேன். போலீஸ்? ஆமா. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? ஆமா. என்ன கம்ப்ளைண்ட்? நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? குரூப் மெக்ஸ்ன்ற ஒரு கம்பெனில எம்டிக்கு செக்ரட்டரியா ஒர்க் பண்றேன். உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? ஏன் சார்? கேட்டதுக்கு பதில் சொல்றீங்களா இல்ல ஸ்டேஷனுக்கு வரீங்களா? சொல்றேன் சார். 40,000. அப்புறம் எப்படி உங்க பேங்க் அக்கவுண்ட்ல நேத்து 3 லட்சம் ரூபாய் டெபாசிட் ஆயிருக்கு? அப்படியா? எனக்கு தெரியலையே சார்.
நீங்க உடனே அந்த 3 லட்சம் ரூபாய் எப்படி வந்ததுன்னு சொல்லணும். சார் நான் பேங்க்ல விசாரிச்சுட்டு சொல்றேன் சார். எங்க வந்து சொல்வீங்க? எங்க வந்து சொல்லணும் சார்? ஸ்டேஷனுக்கு வாங்க. சார் ப்ளீஸ். என்ன? சார் ஸ்டேஷனுக்குலாம் வேண்டாம் சார். நான் எந்த தப்பு பண்றவே இல்லை சார். சரி, உங்க ஆபீஸ்க்கு ஒரு ஆபீசர் அனுப்புறேன், அவர்கிட்ட சொல்லி அனுப்புங்க. சார் சார் என்ன? ஆபீஸ்க்கெல்லாம் போலீஸ் வந்தா நல்லா இருக்காது சார். அதுக்கு என்னமா பண்றது? உன் மேல வந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நீ ஆன்சர் பண்ணி தானே ஆகணும். சரிங்க சார், நான் என் வீட்லயே இருக்கேன். நீங்க எங்க வீட்டுக்கே அனுப்புங்க. நான் அவர்கிட்ட டீடைல்ஸ் கொடுக்கறேன். ஓகே. சார் ஒரு நிமிஷம். என்ன? என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு சார்? நீ இந்த பண விஷயத்தை கிளியர் பண்ணுமா, வர ஆபீசர் உனக்கு சொல்வாரு. ஓகே சார், நான் எப்பவே பேங்க்ல என்கொயரி பண்றேன் சார். ஓகே. என்ன முழிக்கிற? நேத்து அந்த பொண்ணு அக்கவுண்ட்ல பணம் கட்ட சொன்னது இதுக்கு தானே சார்? ஆமா, நீ அந்த பொண்ணு வீட்டுக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் மாதிரி போ. அந்த பொண்ணு பேங்க் மேட்டரை கிளியர் பண்ணுவா. நீ வீட்டை செக் பண்ணணும்னு சொல்லு. எதுக்கு சார்? சொல்றேன். வீட்டை செக் பண்ணும்போது உன் பாக்கெட்ல இருந்து ஒரு பிஸ்டலை எடுத்து ஏதாவது ஒரு ஷெல்ஃப்ல வச்சிரு. அது எதுக்கு சார்? முழுசா கேளுப்பா. சொல்லுங்க சார். நீ ஷெல்ஃப்ல வச்ச பிஸ்டலை நீயே கண்டுபிடிச்ச மாதிரி எடுத்து காட்டி இது ஏதுன்னு கேளு. அவ முழிப்பா. ஸ்டேஷனுக்கு கூப்பிடு. அவ மானம் போயிடும், வரமாட்டேன்னு சொல்லுவா. 5 லட்சம் லஞ்சம் கேளு, அடம் புடி. மத்தத நான் பாத்துக்கிறேன். எப்படி பிளான்? பிளான் எல்லாம் பிரமாதமா போடுறீங்க சார். ஆனா இதெல்லாம் எதுக்கு சார்? நான் யாரு? எங்க எம்டி. நீ யாரு? உங்க மேனேஜர். உன்னை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால என் பர்சனல் வேலையை உங்ககிட்ட கொடுக்கறேன். கரெக்டா? கரெக்ட் சார். இப்படி நை நை நைன்னு பேசுறியே, வேலையை விட்டு தூக்கிட்டுமா? சார் வேணாம் சார், இனிமே பேச மாட்டேன் சார். ஓகே சார், நான் சொல்ற அட்ரஸ்க்கு போங்க சார். ஒரு போலீஸ் ட்ரெஸ் வாடகைக்கு எடுத்துங்க சார். இப்போ வண்டி எடுங்க சார். ஓகே சார். வந்தவன் முடியும் தாடியுமா இருந்தானா? ஆமா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் சொன்னானா? ஆமா. உனக்கு தெரிஞ்சவங்கல யாராவது ஜெயில்ல இருக்காங்களா? எனக்கு அப்படி யார் இருக்காங்கன்னு உனக்கு தெரியாதா? அவருக்கு கண்டிப்பா உன்னை நல்லா தெரியும். அது மட்டும் எனக்கு புரியுது. எப்படி சொல்ற? இப்ப எல்லாரும் உன்னை எப்படி கூப்பிடுவாங்க? லக்ஷ்மின்னு கூப்பிடுவாங்க. அவன் உன்னை அன்னலக்ஷ்மின்னு கூப்பிட்டான். அண்ணன் லக்ஷ்மின்னு கூப்பிட்டானா? ஆமாமா. இப்ப ஏமா டென்ஷன் ஆயிட்ட? உங்க அப்பா மட்டும்தான் என்ன அண்ணன் லக்ஷ்மின்னு கூப்பிடுவாரு. உங்க அப்பா எப்படி கூப்பிடுவாரு? அவரும் அண்ணன் லக்ஷ்மின்னு தான் கூப்பிடுவாரு. அந்த மாதிரி வேற யார் யாரெல்லாம் அப்படி கூப்பிடுவாங்கன்னு யோசிமா. அதுல யாரு ஜெயிலுக்கு போனவங்கன்னு யோசிச்சு பாரு. அந்த ஆளு தெரிஞ்சிருவாரு. சரியா? சரி, இப்ப என்ன பண்ண போறோம் அது சொல்லு. எதை பத்தி கேக்குற? நம்ம வீட்டுக்கு டிஃபன் சாப்பிட வரப்போற விக்ரம என்ன பண்ண போறோம்னு கேக்குறேன். டிஃபன் சாப்பிட வச்சு பேசி அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் மெதுவா வேற ஏதாவது காரணத்தை காட்டி கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடுவோம். அது கரெக்டான முடிவு தானா? கரெக்டான முடிவுதான். பிடிக்கலனா ஒதுங்கிடுறது தானே நல்லது. அப்படிங்கிறியா? ஆமா, நாம 2 பேரும் பொம்பளைங்க, யார் வாயிலையும் விழக்கூடாது. விக்ரம பத்தி யோசிக்கிறியா? அவங்க அப்பாவை பத்தி யோசிக்கிறேன். அவரை பத்தி என்ன யோசிக்கிற? அவரு ஏன் அப்படி நம்ம கிட்ட சொன்னாரு? விக்ரம் ஃபாரின்ல படிக்கிறான்னு சொன்னதா? ஆமா. ஜெயில இருக்கான்னு சொன்ன யார் பொண்ணு கொடுப்பா? அதனால ஏமாத்தே கல்யாணம் பண்ணி வச்சிருவாரா? ஆம்பளை இல்லாத குடும்பம்னா இலக்காரமா பாப்பாரா? விடு, சில ஆளுங்க அப்படியும் இருப்பாங்க. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். லைஃப் இல்லையா? அப்படியெல்லாம் என்னால விட முடியாதுமா. வேற என்னடி நாம பண்ண முடியும்? பொம்பளை நினைச்சா எதை வேணாலும் செய்யலாம். நீ எதுவும் செய்யாத, அவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு புரிஞ்சு போச்சு.
ஒதுங்கிடலாம். நீ வேணா அப்படி இரு. நான் அவங்களுக்கு பாடம் புகட்டணும்னு முடிவெடுத்துட்டேன். என்னடி சொல்ற? ஆமாம்மா, அவரை மாதிரியே நானும் நாடகம் ஆட போறேன். என்ன நாடகம்?